அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹு. இன்றைக்கி வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்ம செய்ய சொன்ன, அதாவது வெள்ளிக்கிழமைக்கு முதல் நாளான வியாழக்கிழமை செய்ய சொன்ன 3 நல்ல விஷயங்களையும் நல்ல அமுல்களையும் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அல்லாஹ்வோட தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது எல்லா நேரமும் அவங்க சஹாபாக்களுக்கு நல்ல விஷயங்களையும் ஏவக்கூடியவர்களாகவும் தீமையை விட்டு தடுக்கக்கூடியவர்களாகவும் அந்த நன்மையான விஷயம் பின்னுக்கு வரக்கூடிய உம்மத்தான நம்மளும் பின்பற்றணுங்கிற வகையில் சின்ன விஷயம் செஞ்சாலும் நிறைய நன்மைகள் தரக்கூடிய நிறைய விஷயங்களை அல்லாஹ்வோட தூதர் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதில் 3 விஷயங்களை என்னங்கிறது இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போது ஒரு நாள் சஹாபாக்களோட அல்லாஹ்வோட தூதர் அமர்ந்திருக்கும் போது சொன்னாங்க, அதாவது வெள்ளிக்கிழமை வருதுன்னு வச்சுக்கோங்க, நாளைக்கு வெள்ளிக்கிழமை இன்ஷா அல்லாஹ். அப்போ நம்ம என்ன செய்யணும், வியாழக்கிழமை மகரிபிலிருந்தே நம்ம அதற்கு தயாராகக்கூடிய மக்களாக இன்ஷா அல்லாஹ் இருக்கணும். அப்போ நம்ம ஏதாவது ஒரு ஊருக்கு போகிறோம், அப்போ அந்த ஊருக்கு நாளைக்கு போகிறதா இருந்தால் நம்ம என்ன துணிமணிகள், நமக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் ரெடி பண்ணுவோம்ல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஏன் வெள்ளிக்கிழமைக்கு அவ்வளோ முக்கியத்துவம்னு சொன்னால் அல்லாஹ்வோட தூதர் சொன்னாங்க, அதாவது ஞாயிற்றுக்கிழமை பார்த்திங்கன்னா கிறிஸ்தவர்களுக்கு சிறந்த நாள், சனிக்கிழமை பார்த்திங்கன்னா யூதர்களுக்கு சிறந்த நாள், வெள்ளிக்கிழமை நமக்கு சிறந்த நாள்னு சொல்லிட்டு சொன்னாங்க. வெள்ளிக்கிழமைக்கு பல சிறப்புகளை அல்லாஹ் வச்சுருக்கேன், அவ்வளோ ஒரு சிறந்த நாளாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் வெள்ளிக்கிழமை என்னென்ன அமல்கள் செய்யணுங்கிறதையும் சொன்னாங்க. அதாவது வியாழக்கிழமை மகரிப்லேருந்தே நீங்கள் என்ன செய்யுங்க, அதுக்குள்ளே ஏற்பாடுகளை செய்யக்கூடியவங்களாக இருங்க. ஃபஸ்ட்டு சலவாத், அதாவது என் மீது சலவாத் ஓதுங்க. அப்போ அல்லாஹ்வோட தூதர் சொன்னாங்க, என் மீது யார் ஒரு தடவை சலவாத் ஓதுறாங்களோ அவர்கள் மீது அல்லாஹ் 10 முறை அருள் புரிகிறான், 10 பாவங்களை மன்னிக்கிறான், 10 நன்மைகளை எழுதுகிறான், 10 பாவங்களை மன்னிக்கின்றான்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் என்னோட நீங்கள் ஓதுகிற அந்த சலவாத் எனக்கு காட்டப்படும் சொன்னோன்னா உடனே சஹாபாக்கள் யாரும் சொல்லலை, இப்போ நீங்கள் இருக்கீங்க, நாங்கள் ஓதுறது உங்களுக்கு தெரியும், நீங்கள் மரணித்தாலுமான்னு கேட்டபோது அல்லாஹ்வோட தூதர், நபிமார்கள் ஷஹீதுகள், நபிமார்கள் மரணித்தால் அவர்கள் உடலை மண் திங்காது, நீங்கள் ஓதுகிற சலவாத் எனக்கு காட்டப்படும், இன்னார் உங்கள் மீது சலவாத் ஓதுனா, அப்போ அந்த சலவாத்தை நான் பத்திரம் பண்ணி மறும நாளில் உங்களுக்கு தருவேன். சுபஹானல்லாஹ், எவ்வளோ ஒரு பாக்கியம் பாருங்கள். நம்ம சலவாத் ஓதுறோம், நம்மளோட முகம் அல்லாஹ்வோட தூதர் காட்டப்படுது. எவ்வளோ ஒரு முஸ்லீமாக பிறந்த ஒவ்வொரு ஆண் பெண்ணும் ஆசைப்படுறது அல்லாஹ்வோட தூதரை பார்க்கணும், அல்லாஹ்வை பார்க்கணும் தான். அப்போ அல்லாஹ்வோட தூதரை அவங்க நம்மளை பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பு இன்ஷா அல்லாஹ். அதனால் நம்ம என்ன செய்யணும், இந்த சலவாத்தை வியாழக்கிழமை மகரிபிலேருந்தே அதிகமாக ஓதக்கூடியவங்களாக இருக்கணும். இந்த ஒரு விஷயம். 2வது கேட்டிங்கன்னா அல்லாஹ்வோட தூதர் சொன்னாங்க சூரா காஃப். இந்த காஃப் சூறாவை நம்ம ஓதுறதுனால நிறைய நன்மைகள் இருக்குது. நம்ம இந்த ஒரு வாரத்தில் நம்ம செய்யக்கூடிய சிறு பெரு பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. தஜ்ஜாலே வந்தாலும் அந்த குழப்பத்திலேருந்து நமக்கு பாதுகாக்கப்படுறோம். அவ்வளோ ஒரு சிறந்த சூறாவாக இருக்குது அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வோட தூதர் சொன்னாங்க சூரா காஃப் ஓதுறது. 3வது கேட்டிங்கன்னா அல்லாஹ்விடத்தில் நம்ம அதிகமாக என்ன செய்கிறது, பாவ மன்னிப்பை கேட்குறது. பாவ மன்னிப்பு எல்லா நாளும் கேட்கலாம், இருந்தாலும் அல்லாஹ்வோட தூதர் சொன்னாங்க வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை அதிகமாக நீங்கள் என்ன செய்யுங்க, பாவ மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த 3 விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் நம்ம பேணி செய்யக்கூடியவங்களாக இருக்கணும். 1 அல்லாஹ்வோட தூதர் மீது அதிகமாக சலவாத் ஓதுறது, 2வது பார்த்திங்கன்னா காஃப் சூறா ஓதுறது, 3 அல்லாஹ்விடத்தில் அதிகமாக நம்ம செய்கிற பாவங்களை மன்னிப்பை கேட்குறது. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம செய்கிற நன்மைகள், நிறையா நன்மைகள் அல்லாஹ்விடத்தில் போகாமல் தடையாக இருக்கிறதுக்கு நம்ம செய்கிற தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் செய்கிற பாவங்களும், அதே மாதிரி கேட்டிங்கன்னா நம்ம அறியாமல் செஞ்ச பாவங்களும் தடையாக இருக்குமா. அப்போ அல்லாஹ்விடத்தில் நம்ம என்ன செய்யணும், அதற்காக பாவ மன்னிப்பு கேட்டோம்னா அல்லாஹ் என்ன செய்வேன், நம்மளை மன்னித்து விட்டு நம்ம செய்த நன்மை அவரை போய் அடையக்கூடியதாக இருக்குன்னு அல்லாஹ்வோட தூதர் சொல்லிட்டு சொன்னாங்க. நான் அல்லாஹ்விடத்தில் முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட நபி, நானே அல்லாஹ்விடத்தில் ஒரு நாளைக்கு 70 முறை பாவ மன்னிப்பு தேடுறேன்னு சொல்லி அல்லாஹ்வோட தூதர் சொன்னாங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும், அதிகமாக அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பை கேட்கக்கூடியவங்களும் இன்ஷா அல்லாஹ் இருக்கணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த 3 அமல்களை செய்யக்கூடிய பாக்கியத்தை நம்ம அனைவருக்கும் வழங்கிடுவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹு.